கழுதை தெரிஞ்சு கட்டருமான கதையாட்டே இருக்கு. பொன்ராம் வந்துட்டு ஆரம்ப காலகட்டத்தில் அவர் பண்ண படங்களுக்கும் இப்போ அவர் பண்ணிக்கிட்டு இருக்க படத்துக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம். என்னன்னா, அவர் ஆரம்ப காலகட்டத்தில் அவர் பண்ண முதல் படத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஆணவ கொலையை ரொம்ப அழகா சர்க்காஸ்டிக்கா வந்து அந்த படத்துல வந்து பேசியிருப்பாரு. அதுல இருந்து டோன்ல மாறி ஊர்ல இருக்கிற ஒரு கதாநாயகனை அந்த ஊருக்கே வந்துட்டு கதாநாயகனை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கஞ்சா கடத்துறத ஒரு மையமா வச்சு ஒரு படத்தை வந்து எடுத்திருக்காரு. அது வந்து ஒரு உண்மை சம்பவம், இப்படி வந்து ஒரு காலத்துல இருந்தாங்க, வச்சாங்க, செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பல உருட்டுகளை உருட்டி இந்த படத்தை வந்து எடுத்து வச்சிருக்காரு. இந்த படத்தை பார்க்கறதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் அவருடைய பையன் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காரு அப்படின்றது தான். அதையும் தாண்டி இன்னும் ஒரு சில விஷயம் இந்த படத்துக்கு ஒரு ஆறுதலா சொல்லலாம் அப்படின்னா, யுவன் சங்கர் ராஜா அவருடைய மியூசிக் பாடல்கள் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. படம் கண்டிப்பா வந்துட்டு நல்லா இருந்தா ரீச் ஆகும் அப்படின்னு நான் மனசுல வச்சிருந்தேன். ஆனா படம் பார்த்த பிறகு தெரிஞ்சிருச்சு இந்த பாட்டு எதுவுமே வந்து வெளியே ரீச் ஆக போறதில்ல அப்படின்னு. விஜயகாந்த் அவருடைய பையன் இப்பதான் வந்து கேமரா வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸ்டண்ட் சீன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அவர் அந்த ஃபைட்டர்ஸை வந்துட்டு அந்த பஞ்ச் பண்ண போறது வந்து டச் பண்ணாம வரது அப்படியே தெரியுது. அந்த அளவுக்கு தான் வந்து ஸ்டண்டே வந்து பண்றாரு. இன்னும் வந்து பெட்டர்மெண்டா அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து எதிர்பார்க்கிறோம். எனக்கு பெரிய டிசப்பாயின்மெண்டா நினைச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொன்ராம் அவர்கள் தான். ஏன்னா பொன்ராம் வந்துட்டு ஏதாவது ஒரு கேரக்டர்ஸ் வச்சாவது எப்படியாவது ஒரு வகையில வந்து அந்த படத்தை வந்து தேர்த்தி எடுத்து கொண்டு வந்துருவாப்ல. எனக்கு தெரிஞ்சு பெட்டர்மெண்டா வந்துட்டு ஒரு 5 சீனாவது பண்ணிடுவாரு. இதுல வந்து சரத்குமார் மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட்டை கையில வச்சுமே நிறைய சீன்களை வந்து அவருடைய போர்ஷன்ஸ்ல வந்த சீன்ல நிறைய சீன் எலிவேஷன் இல்ல, சரியா ஒர்க் ஆகல. அவருக்கு வந்து ஹியூமர் சென்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஆனா அந்த கேரக்டருக்கு சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா அது அடாப்ட் ஆகவே இல்லை. ரொம்ப ஒரு மனவருத்தமா என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, அறவக்குள்ளையே சர்க்காஸ்டிக்கா பேசின ஒரு ஆளு இதுல வந்து கஞ்சா கடத்துற ஒரு விஷயத்த வந்துட்டு இதை ஆதரிப்புமா இல்ல நிராகரிப்புமா இல்ல இவங்க வந்து கதாநாயகனை காட்டுவோமான்னு ஒரு குழப்பமான ஒரு படத்தை வந்து எடுத்திருக்காரு. ஒரு கமர்ஷியல் டைரக்டர் தான், ஆனா அதுல ஒரு ஐடியாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்றாருல, இதுல வந்து ஏன் இப்படி வந்து சைக்கிட்டாரு அப்படின்றது எனக்கு தெரியல. ஒரு ஏமாற்றமான ஒரு படம் தான் கொம்பு சீவி. இந்த வீரபாண்டி திருவிழாலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொம்பு வச்சிருக்கோம்ல லைட் கலர்ல, அந்த கொம்புக்கு தான் இந்த படம் வந்து லாய்க்கு. மாட்டுல இருக்கிற அந்த கால கொம்புக்குலாம் அந்த படம் வந்து லைக் கிடையாது. நன்றி, வணக்கம்.